டீ குடிக்கும் நேரம் பங்கு சந்தை பாரு, இனியும் செலவை குறைத்து செல்வத்தை சேரு. சுட சுட மார்க்கெட் பாரு, தங்கம் வாங்க நேரம் பாரு, பங்கு வாங்கி 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 பணக்காரனா மாறு. டீ குடிக்கும் நேரம் பங்கு சந்தை பாரு, டீ குடிக்கும் நேரம் பங்கு சந்தை பாரு. இந்திய பங்குச்சந்தை நேற்று மிகவும் வாலட்டைல் அதிகமாக இருந்தது. மார்னிங்லேயே நெகட்டிவ் ஓப்பனிங் தான் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரெஷர் அதிகரித்து மார்க்கெட் முழுவதுமே ஒரே ரத்த கலரியாக மாறி போச்சு. ஒரே சிகப்பு நிறம் தான். முக்கியமாக சொல்ல போனால் சென்செக்ஸ் ஒரு 1450 பாயிண்ட் டவுனு. நிஃப்டி 50 23,400 கீழே க்ளோஸ் ஆச்சு. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக் கூட ஹெவியாக ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. ஏன் இந்த மாதிரி கிராஷ் ஆனதுன்னா மீண்டும் அதே காரணம் தான். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ரொம்ப அதிகரிச்சு போச்சு. இந்தியன் ஆயில் இம்போர்ட் அதிகம் செய்யறதுனால பெட்ரோல் டீசல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிப்போச்சு. இன்ஃப்ளேஷன் ஃபேர் அதிகமாகி போச்சு. கம்பெனிஸோடைய ப்ராஃபிட் குறையலான்ற ஒரு பயமும் அதிகமாகி போச்சு. இதுக்கு பலவிதமான காரணங்களை சொல்லிக்கினே போகலாம். அதுக்கப்புறம் யூஎஸ் ஈரான் டென்ஷன் ஜியோ பாலிட்டிக்ஸ் டென்ஷன் அதிகரிச்சு போச்சு. இதனால குளோபல் இன்வெஸ்டர் ரிஸ்க் அவாய்ட் மோடுக்கு வந்துட்டாங்க. இதனால ஃபாரின் இன்வெஸ்டர் இந்திய மார்க்கெட்டில் ஃபுல்லாக செல்லிங்ல செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து அவங்க ஷேர்ஸ் வித்துக்கினே இருந்தாங்க. இதனால லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் கூட அதிகமாக ஃபால் ஆச்சு. முக்கியமாக சொல்ல போனால் ஐடி செக்டர் ரொம்ப ப்ரெஷருக்கு வந்தது. அதில் டிசிஎஸும் இன்ஃபோசிக்ஸும் ரொம்ப 52 வீக் லோவுக்கு வந்து போச்சு. இது பை பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பார்க்குறவங்க நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணலாம். அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் ருப்பி வீக்னஸ் அதிகமாக டாலருக்கு எதிராக ரொம்ப பலவீனமாக இருந்தது. இதனால இம்போர்ட் காஸ்ட் அதிகரிக்குன்ற பயமும் அதிகமாக இருந்தது. அதிகமாக எந்தெந்த ஸ்டாக் விழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்கு, பேங்கிங், ரியாலிட்டி போன்ற ஸ்டாக்ஸ் விழ ஆரம்பிச்சது. ஆனால் இது மாதிரி சூழ்நிலையிலும் சில ஸ்டாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அது எப்பயும் பார்க்குற மாதிரி இந்த HAL, பெல், MCX போன்ற ஸ்டாக்ஸ்லாம் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருந்தது. ஏன்னா தொடர்ந்து பல புதுசாக வர இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆகி செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எக்ஸ்பீரியன்ஸான இன்வெஸ்டர்ஸ் இதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்ட்ல கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஜிப் மெத்தட்ல நம்ம வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டரும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் மார்க்கெட் கிராஷ் இது பர்மனன்ட் கிடையாது. இந்த மாதிரி டைமில் நம்ம அக்குமுலேட் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண ஒரு லாங் டேர்ம் வெல்த்தை நம்ம நிச்சயமாக பில்ட் பண்ணலாம். சுருக்கமாக சொல்ல போனால் நேற்று ஃபாலுக்கு காரணம் க்ரூட் ஆயில் ரைஸ் ஆனது, குளோபல் டென்ஷனு, ருப்பி வீக்னஸ் மற்றும் எஃப்ஐ செல்லிங் தான் முக்கியமான காரணம். அதனால நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக 1-2ன்னு சொல்லிட்டு அக்குமுலேட் பண்ணலாம். அக்குமுலேட் பண்ணால் ஒரு லாங் டேர்ம் வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான சான்சஸாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.